டெல்லியை பொறுத்த மட்டும் ஆம் ஆத்மி வெர்சஸ் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு மும்முனை போட்டி நிலவக்கூடிய நிலையில் யாருக்கு சாதகமாக இருக்குது களம்? ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி எப்போதுமே டெல்லியோட தேர்தல் நிலவரம் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். வழக்கமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்காது. அந்த வகையில் பார்த்தா கடந்த கால தேர்தல் வரலாறுகள் இப்போ எப்படி மாறி இருக்கக்கூடும், யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு. ஒவ்வொரு கட்சியினரும் மாறி மாறி முக்கிய அறிவிப்புகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. களத்தில் தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவுண்டர் சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா டெல்லிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகாக பிரதமர் நரேந்திர மோடியே 3 முறை அந்த மாநிலத்தில் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக பிஜேபியினுடைய எப்போதும் அந்த உதவக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரோட் ஷோ அப்படிங்கிறதையுமே பாரதிய ஜனதா நடத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆம் ஆத்மி இந்த நடுத்தர மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து இறுதிக்கட்ட பரப்புரை அப்படிங்கிறதுல தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாங்க. காங்கிரஸை பொறுத்த மட்டும் ரூட் லெவலில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இப்போ தேவைப்படுது அப்படிங்கிறதுனால மீண்டும் ஏற்கனவே விட்ட இடத்திலிருந்து தொடர முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காங்கிரஸ் இந்த முறை தேர்தலை சந்திக்கிறாங்க. சரி, இப்போ 1993 2024 வரைக்கும் டெல்லியினுடைய இந்த சட்டமன்ற தேர்தல்களில் யாருக்கெல்லாம் பலம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1993 பாரதிய ஜனதா முதன்முறையாக டெல்லியை கைப்பற்றி இருந்தது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த முறை ஒருவேளை பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் 27 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். அதே மாதிரி 1993 98 பிறகாக அந்த கட்சியினுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வந்தது. அந்த நேரத்தில் காங்கிரசினுடைய செல்வாக்கு அதிகரித்தது. 1998 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் ஷீலா தீக்ஷித் அந்த மாநில முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது தான் காங்கிரசினுடைய செல்வாக்காக பார்க்கப்பட்டது. அந்த அளவிற்கு காங்கிரஸுக்கு வகுப்பு வாரியாக நிறைய வாக்கு வங்கிகள் அந்த முறை அதிகமாக இருந்தது. ஆனால் மிகப்பெரிய அளவில் அவங்க அதை டவுன் ஆகி 2013 பிறகு, அதாவது ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சிக்கு பிறகு காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்போ மீண்டும் விட்ட வாய்ப்பை காங்கிரஸ் இந்த முறை பெறுமா, அல்லது 3வது முறையாக ஆம் ஆத்மி ஆட்சியை அமைக்குமா, ஒருவேளை இந்த முறை பாரதிய ஜனதாவிற்கு களம் சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற அடிப்படையான சில கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த தேர்தல்களில் நம்ம சட்டமன்ற தேர்தல்களில் பார்க்கும் பொழுது வாக்கு வங்கியினுடைய அடிப்படை காரணிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஜுகீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜாட் சமூகத்தினர், பழங்குடியின சமூகத்தினர், 20% வாக்காளர்களை கொண்ட மக்கள், அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இப்போ ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்பிளிட்டான வாக்கு வங்கி அப்படிங்கிறது பிஜேபிக்கு சாதகமாக போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி முஸ்லீமினுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அந்த 30% டாமினேட்டிங் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எப்பயுமே பாரம்பரியமாக காங்கிரஸுக்கு அது போயிருந்தது. காங்கிரஸ் கிட்டேருந்து தான் ஆம் ஆத்மி வந்த பிறகு அது ஆம் ஆத்மிக்கு பிரிந்தது. ஸோ இதுவே காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அது எப்படி அந்த கணக்கீடை சரி பண்ணியிருப்பாங்க? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆம் ஆத்மி எல்லாம் ஒன்னா சேர்ந்து போட்டியிட்டாங்க. அப்போவே சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி அப்படிங்கிறத ஆம் ஆத்மி அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்போ சந்திக்கிறாங்க. அதனால காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பிரியக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது யாருக்காக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஆம் ஆத்மிக்கு கடந்த 2 தேர்தல்களில் அதிக அளவில் வாக்கு வங்கியை கொடுத்த ஒரு வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி, சந்தனி சவுக் இந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி தான் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதும். ஏன்னா மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மக்கள் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் இருக்கிறது. ஸோ மிடில் கிளாஸ் மக்களை டார்கெட் பண்ணி இந்த முறை பாரதிய ஜனதா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் சரி, அதே மாதிரி அது சார்ந்த அந்த பரப்புரைகளையும் கையாண்டது அப்படிங்கிறத களத்தில் இருந்தவங்க குறிப்பிட்டாங்க. மிக குறிப்பாக சொல்லணும்னா அண்மையில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த வருமான வரி விலக்கினுடைய உச்சவரம்பு மாற்றம் அப்படிங்கிறதுமே கூட நடுத்தர மக்களை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். அதனால டெல்லி மக்களையும் பீகார் மக்களையும் முன்வைத்து தான் இந்த அந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. ஆனால் இந்த விவகாரம் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு சாதகமான போக்கை கொடுத்திருக்குமா இந்த தேர்தலில் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த கரிஷ்மேட்டிக் இமேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கிய நபராக இருக்கக்கூடியவர்களுடைய
முகம் சார்ந்து வரக்கூடிய வாக்கு வங்கி. இதற்கு முன்பாக அது வந்து பிரதமர் நரேந்திர மோடியை முன்வைத்து தொடங்கப்பட்டக்கூடிய அந்த வாக்கு வங்கியாக சொல்லப்பட்டது. ஒருவேளை நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த 40% மிடில் கிளாஸினுடைய வாக்கு வங்கி பிஜேபிக்கு போகக்கூடிய பட்சத்தில் ஹரியானா மாதிரியும் மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து டெல்லியிலும் நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ அந்த கரிஷ்மேட்டிக் இமேஜை வந்து பார்க்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும்? ஏன்னா கெஜ்ரிவாலை முன்னிறுத்தி ஏற்கனவே 2 தேர்தல்களையும் ஆம் ஆத்மி சந்தித்த நிலையில் இந்த முறை அந்த கட்சிக்கு உள்ளேயும் எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள், கெஜ்ரிவாலினுடைய கைது, அந்த மதுபான கொள்கை முறைகேடு, இது போன்ற பல விவகாரங்கள் அப்படிங்கிறது ஆம் ஆத்மிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. இருந்த போதும் கூட ஏற்கனவே அவங்க கடந்த தேர்தல்களில் கொடுத்திருந்த வாக்குறுதியில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதை முன்னிறுத்தியே வந்து அரசு வந்து செயல்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜுகியினுடைய வாக்கு சதவீதம் பிரியக்கூடியதை கணக்கிட்டு தான் பாரதிய ஜனதா தன்னுடைய காயை நகர்த்தி இருக்கிறது. அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தினுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவில் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் வந்து இந்த முறை வந்து பாரதிய ஜனதா தன்னுடைய செல்வாக்கை வந்து நிரூபிக்கக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸுக்கு ஏற்கனவே வந்து அந்த 2008 காலகட்டத்தில் இருந்த ஒரு வாக்களிப்பு போன்று இந்த முறை கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்து வாக்காளர்கள் யார் பக்கம் வந்து சென்று அதிக வாக்குகளை கொடுக்க போறாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு முக்கிய காரணியாக மாறி இருக்குமா, அல்லது இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான மனநிலை, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் வந்து யார் அணுகி அதற்கான தீர்வு தருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்காங்க அப்படிங்கிறத பிப்ரவரி 8ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம்.